கேரளாவில் 3 புலிகள் மரணத்திற்கான காரணத்தை வனத்துறையின் சிறப்பு புலனாய்வு குழு தெரிவித்துள்ளது. ஆண் புலி தாக்கியதில் 3 குட்டிகள் உயிரிழந்துள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். கேரள மாநிலம் வயநாடு பஞ்சகோடா பகுதியில் ராதா என்ற பெண் சில தினங்களுக்கு முன் புலி தாக்கியதில் உயிரிழந்தார். இதையடுத்து வயநாடு வைத்திரி பகுதியில் உள்ள காபி தோட்டத்தில் அழுகிய நிலையில் ஒரு புலியின் உடல் கிடைத்தது. அது ராதாவை கொன்ற புலி என தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் நடந்த சில நாட்களிலேயே மேலும் 3 புலிகள் இறந்து கிடந்தன. வயநாடு குறிச்சியாடு வனப்பகுதிகளுக்கு 2 புலிகளின் உடல்களை ரோந்து பணிக்கு சென்ற வனத்துறையினர் மீட்டனர். அருகே உள்ள காப்பி தோட்டத்தில் இன்னொரு புலியும் இறந்து கிடந்தது. அடுத்தடுத்து 3 புலிகள் உயிரிழந்ததால் இதற்கான காரணத்தை கண்டறிய சிறப்பு குழுவை அமைத்து அம்மாநில வனத்துறை அமைச்சர் A.K. சுசீந்திரன் உத்தரவிட்டார். இதற்காக வடக்கு மண்டல தலைமை வனக்காவலர் K.S. தீபா தலைமையில் 8 பேர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டது. புலிகள் மரணத்திற்கான காரணத்தை வனத்துறையின் சிறப்பு புலனாய்வு குழு தெரிவித்துள்ளது. இது குறித்து சிறப்பு குழு அதிகாரிகள் கூறியதாவது: இளம் குட்டிகளை கொண்ட பெண் புலிகள் பொதுவாக இனச்சேர்க்கை காலத்தில் ஆண் புலிகளிடமிருந்து விலகி இருக்கும். இதனால் ஆண் புலிகள் கோபத்தில் இருக்கும். அப்போது தனது கோபத்தை குட்டிகளிடம் ஆண் புலிகள் காட்டும். உயிரிழந்த 3 குட்டிகளுக்கும் இதே கதி ஏற்பட்டிருக்கலாம். குட்டிகளுக்கு கழுத்து மற்றும் உடலில் பல காயங்கள் ஏற்பட்டுள்ளது. காயங்கள் மற்றொரு புலியின் தாக்குதலால் ஏற்பட்டதாக தெரிகிறது. உயிரிழந்த ஆண் புலியின் மரணத்திற்கு காரணம் முதுகெலும்பு முறிவு மற்றும் முதுகுத்தண்டு துண்டிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பெண் புலியின் மரணத்திற்கு காரணம் மண்டை எலும்பு முறிவு மற்றும் மூளையில் ஏற்பட்ட காயமாகும். இரண்டுமே மற்றொரு புலியின் தாக்குதலால் ஏற்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனையின் போது புலி கடித்த அடையாளங்களும் காணப்பட்டன. இவ்வாறு அவர்கள் தெரிவித்தனர். இதனால் புலிகள் மரணத்திற்கான மர்மம் விலகியது.